கோவையில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்ட 38 தனியார் பள்ளிகளை மூட மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறாத தனியார் மழலையர் மற்றும் துவக்க பள்ளிகள் உடனடியாக அரசின் அனுமதி பெற வேண்டும் என்றும் அனுமதி பெறாத பள்ளிகளை மூடவும் கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் அங்கீகாரம் பெறாத பள்ளிகளுக்கு மாவட்ட கல்வி அலுவலகம் அறிக்கை அனுப்பியது. பல பள்ளிகள் அங்கீகாரம் பெறாமல் தொடர்ந்து இயங்கி வந்தன. இந்நிலையில் 11 பள்ளிகள் தாமாகவே மூட வந்த நிலையில் அங்கீகாரம் பெறாத 38 பள்ளிகளை மூட மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். அதன்படி பேரூர், மதுக்கரை, காரமடை, சூலூர் போன்ற பகுதிகளில் இயங்கிய தனியார் மழலையர் மற்றும் துவக்க பள்ளிகள் மூடப்பட்டன. இந்த பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. துவக்க அனுமதி கூட பெறாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு 38 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு 11 ஸ்கூல்ஸ் நாங்களே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அரசுடைய விதிகளுக்கு உட்பட்டு நாங்க நடத்த முடியலன்னு சொல்லி தானாகவே நாங்க மூடிக்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. 38+11 49 பள்ளிக்கூடங்கள் மூடுவதற்கான நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் மூடுவதற்கான ஆணைகள் இன்று மாவட்ட ஆட்சித் தலைவர்களோட ஒப்புதல் பெற்று இன்று அந்த ஆணை வழங்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்ட 500 பள்ளிகளும் கோவையில் மட்டும் 30 பள்ளிகள் மூடப்பட்டன.